الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னரும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எதை மார்க்கமாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதையெல்லாம் மார்க்கமாக சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை நாங்கள் பின்பற்றுவதன் மூலம்தான் அல்லாஹ் எங்களுக்கு பூரண கூலியை வழங்குவான் என்ற அடிப்படையை நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே பொதுவாக முஹர்ரம், அதாவது ஹிஜ்ரி வருடத்துடைய முதல் மாதத்திலேயே சில பழக்க வழக்கங்களை நாங்கள் மார்க்கத்துக்கு முரணாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது புது வருட கொண்டாட்டம் போல சில கொண்டாட்டங்களை, மார்க்கத்தில் இல்லாத சில விடயங்களை சமுதாயத்தில் எடுத்து நடக்கிற சில மக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த முஹர்ரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஈத் என்று சொல்லக்கூடிய கொண்டாட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். பொதுவாகவே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் கொண்டாட்டம், ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாட்டம், அது மட்டுமல்லாமல் ஒரு கிழமையிலே யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ஒரு ஈதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது அல்லாத எந்த கொண்டாட்டங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அதுக்கு கூலி வழங்கப்படுவதும் இல்லை. பொதுவாக மக்கள் மத்தியிலே இந்த முஹர்ரம் மாதம், அதாவது ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதம் வந்தால் அதிலே நாங்கள் கொண்டாட்டங்களை ஏற்படுத்தி நாங்கள் ஏனைய மத, கிறிஸ்தவ மத கொண்டாட்டங்கள் போன்று சில விடயங்களை நாங்கள் மேற்கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இது முற்றும் முழுதாக குர்ஆன் சுன்னாக்கு முரணான விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்திலே, ஹிஜ்ரி முதல் மாதத்திலே எங்களுக்கு சொல்லியிருக்கிற வணக்க வழிபாடுகளில் முக்கியமானது நோன்பை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே உங்களுக்கு தெரிந்த விடயம்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கௌமினரும் ஃபிரௌனுடைய அந்த அழிச்சாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த நாள் அதிலே இருக்கிறது. இது போன்ற முக்கியமான விடயங்கள் அதில் இருந்தாலும் கூட எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற ஒரு வணக்க வழிபாடு அதிலே இருப்பது நோன்பு மாத்திரம்தான். அந்த நோன்பை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிலே நாங்கள் வருட கொண்டாட்டங்களை ஏற்படுத்தி, நாங்கள் புது வருடம் வரப்போகிறது, அந்த புது வருடத்திலே நாங்கள் மார்க்கத்தின் இல்லாத சில விடயங்களை செய்து நாங்கள் புது ஆடைகள் அணிவித்து கொண்டு, அல்லது புதிதாக சில சாப்பாடு வகைகளை உருவாக்கி கொண்டு புது வருடம் கொண்டாடுவது. பொதுவாக இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் வணக்க வழிபாடாக நாங்கள் நோன்பை எடுக்காமல் இந்த அனாச்சாரங்களை, இஸ்லாம் அனுமதிக்காத விடயங்களை நாங்கள் செய்வது மிகவும் பிழையான விடயமாகும். அந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த வருடத்தினுடைய, இந்த ஹிஜ்ரியுடைய வரலாற்றுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தியாகம் இருக்கிறது. மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்த ஒரு மாபெரும் வரலாற்று சம்பவம் அந்த பின்னணியாக இருக்கிறது. நாங்கள் அந்த தியாகத்தை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் எடுத்து அதிலே நாங்கள் படிப்பினைகள் பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை, பிறந்த புண்ணிய பூமியை விட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். அந்த வரலாற்று அமைப்பை வைத்துத்தான் ஹிஜ்ரி ஆண்டு இதுவரைக்குமே கணக்கெடுக்கப்படுகிறது. அதிலே பெரிய தியாகங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவரோடு இருந்த அபூபக்கர் அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு நாங்கள் கணக்கிடும் பொழுது அவருடைய தியாகங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். சில மிக ஆபத்தான சந்தர்ப்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாண்டி இந்த வரலாற்று சம்பவத்தை எங்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று சம்பவங்களை நாங்கள் ஈமானிய சக்தி பெறக்கூடிய, ஈமானுக்கு நாங்கள் உரமூட்டக்கூடிய வகையிலே படிப்பினைகளை பெற வேண்டுமே தவிர, இந்த கொண்டாட்டங்கள் போன்ற விடயங்களை தவிர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹிஜ்ரத் பயணத்தின் மூலம்
எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்து இந்த முஹர்ரமுடைய ஆரம்ப பகுதியிலே, அதாவது இந்த ஹிஜ்ரியுடைய ஆண்டை நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் உள்ள அந்த நோன்பை நாங்கள் உயிர்ப்பித்து நம் நபியுடைய இந்த பயணத்தினுடைய வரலாற்றினுடைய பின்னணியை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும். உண்மையிலே இந்த பயணத்தின் மூலமும் இந்த நோன்பு போன்ற சிறந்த வணக்க வழிபாடு மூலம் பயன்பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.